கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. இங்க வாரு அவந்திகா, இதுக்கு மேல ஏதாவது பேசலன்னு வச்சுக்க அப்படிதே வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்துக்க. சும்மா நிறுத்துங்க மாமா, ஏன் வாய் அடிக்கிறதுலயே நான் குறியா இருக்கிய? இல்ல இது வரைக்குமே உங்க அண்ணனே உங்களுக்கு எல்லாம் உங்க அண்ணன் பேச்சு தான் கேட்டுக்கிட்டு நீங்க வாட்ல இருந்தீங்க. இப்போ என் நகை காணாம போய் இப்ப அந்த குழந்தை மூலியமா வந்திருக்கு. இப்பவுமா எனக்காக நீங்க பேச மாட்டியா? ஏய், அந்த குழந்தை எடுத்துட்டு போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. நான் தான் தெளிவா சொல்றேன். அன்னைக்கு நகையில எடுத்து காட்டும்போது அவங்க அம்மாவே பாத்துக்க சொல்லி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாரவந்தியா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், வாயால் பேசுவதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நீ பார்க்கவும் இல்ல, எப்படி நீ இதை வச்சு முடிவு பண்ணுவ? ஆமா, நான் உங்ககிட்ட பேசல, நான் என் புருஷன்ட்ட தான் பேசிக்கிறேன். நீங்க உங்க சொல்லி பாருங்க. ஏய், என்னடி புருஷன்? அதே எங்க அண்ணன் கேள்வி கேட்டுருக்காருல, பதில சொல்லு. அது யாரு தேவையில்லாம வம்பளுக்காக சண்டை போடாத விடு. என்னனே இவ வாட்ல வாய்க்கு வந்தோடி பேசிக்கிருப்பா, ஆத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? சும்மா இரு வாரவந்தியா, பச்சை குழந்தை மேல எல்லாம் பலி போடாத. என்ன அது ரொம்ப தப்பு. தப்பு செய்யலன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு நீ ரொம்ப வருத்தப்படுவ. இன்னைக்கு வருத்தப்படணும். எடுத்துட்டு போனவங்க யாரோ அவங்க பொத்துனாப்ல கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்னைய சத்தங்க? என்னையா ருத்ரா? வந்தியா எனக்கு இப்படி சத்தம் போட்டு இருக்க? ஊரே கூப்பிட்டுருவோல. ஒண்ணுல அப்பதா நீ போய் சோழி பாரு போ. என்ன ஒண்ணு இல்ல, இங்க கொலையில துணிதான் வச்சிருக்கீங்க, அங்க கேக்குது இவ கத்துறது. ஏய், என்னடா நடந்துச்சு? என்ன வந்தியா? வாங்க அம்மாயி, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் எனக்கு என்ன மங்குசி கணக்கா நின்னுக்கு இருக்காரு. அவங்க அண்ணன் சம்பந்தமே இல்லாதவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன ரகம்னு தெரியல. இங்க இது யார் போட்டது? உங்க அருமை எனக்கு போட்ட நகை. ஆமா, உன் அப்பதான் போட்டாப்ல. என்ன இருக்கு? இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எதையாவது காணாம போச்சுன்னு உங்ககிட்ட சொன்னனா? இன்னைக்கு இந்த நகை காணாம போய் இந்த குழந்தை மூலியமா என்கிட்ட வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க அம்மா பொத்துனாப்ல எடுத்துட்டு போய் நான் தேடுறேன்னு தெரிஞ்சு வீட்டுல சத்தம் போடுறேன்னு தெரிஞ்சு அவன் மகள் கிட்ட கொடுத்து அனுப்புற மாதிரி அனுப்பி விட்டுருக்கேன். ஏய், என்ன மெண்டல் மாதிரி பேசிக்கிருக்க? யார பத்தி என்ன பேசிக்கிருக்க? அதானே எல்லாரும் ஒரே குட்டில வர மாட்டேங்க தானே. எனக்காக எவன் பேசுறியா? எவனும் பேச மாட்டியா? இங்க இருங்க. இதுக்கு மேல எல்லா பொருளும் திருடி போறதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது. முதல்ல அந்த பொம்பளை இன்னைக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. அவந்திகா வேணாம் அவந்திகா, ரொம்ப பேசிக்கிருக்க. நீ எதையுமே பார்க்காம கொள்ளாம உன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க. பேச்ச கொட்ட பேச்ச அள்ள முடியாது சொல்லிட்டேன். இது மட்டும் அவங்க காதுல விழுந்துச்சுன்னா எப்படி வருத்தப்படுவாங்க தெரியுமா? விழுகட்டும், வருத்த பண்ணி பேசிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வீட்ல இருக்க பணத்தை எடுத்து திருடிட்டு மொத்தமா ஓடி போய்ட்டானா சுத்திக்கிட்டே. ஒட்டியே கதிரு இரு. சரி, இவங்க அம்மா தான் தெரியிருக்காங்கன்னு இம்புட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு? ஏன் மாமா இப்பவே நீ நம்ப மாட்டீங்கல்ல? இது என் அப்பா எனக்கு போட்ட நகை. எப்படி ஏன் ரூபியா பீரோ விட்டு எப்படி அது வெளிய போயிருந்திருக்கும்? இப்போ எப்படி இந்த குழந்தை மூலியமா அது வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஆதாரம் ஒண்ணு. நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? கேப்பிய. கேட்காம இருந்தா தானே அதிசயம். என்ன சத்தம்? வந்துட்டாங்க பாத்தியா? ஒண்ணுமே தெரியாம என்ன சத்தம் வந்து கேக்குறாங்க. வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிறேன். என்னாச்சுங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க சார்? அர்ச்சனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். என்ன ஒண்ணு இல்ல? இப்படி பேச மாட்டீங்க. அவங்க அனுப்பி வச்சிட்டா நடந்தது இல்லன்னு ஆயிருமா? வரி மண்டைக்கு சூடு ஏத்துறடி, நான் என்ன செய்யணும் தெரியாது, பொண்ணு போட்டுருவேன். வாய் பொத்திட்டு நில்லு. புரியாதே, நான் என்ன வேண்டிக்கு வாய் மூடணும். நீங்க உங்க சொல்லி பாருங்க. சார் என்னாச்சு சார்? எதுக்கு இப்படி கத்திக்கிருக்காங்க? ஒண்ணு விளங்கல. சத்தம் போட்டது காலில் எட்டு சதையும் வந்து ஏதோ சண்டை சசரோண்டு பார்க்கணும்னு வந்தேன். அர்ச்சனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா, நீ போ. இல்லப்பத்தா, இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது ஏதோ என்னை வச்சுதான் சண்டை இழுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வச்சுதான் சண்டை இழுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை வச்சுதான் சண்டை ஓட்டுக்கிறேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவந்திகா யாரும் பேசக்கூடாது. காணாம போறது ஏனக அவங்க சோழி மட்டும் பார்த்துட்டு போங்க. என்னாச்சு? என்னாச்சா? அன்னைக்கு நகை எடுத்து காட்டும் போது வெறிக்கு வரைக்கும் நீ பார்க்கும்போது நினைச்சேன் என் நகை நீ எடுத்துட்டு போக வேண்டே. எடுத்துட்டு போய் இப்ப நான் தேடுறது தெரிஞ்சனே உன் பெத்த புள்ளைகிட்ட உன் நகையை கொடுத்து அப்படியே தெரிய மாதிரி எடுத்து வந்து கொடுக்குறியா? நகைய நானா? என்ன உளறிட்டீங்க? ஆமா, என்ன? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பேசுற மேல நான் ஒண்ணும் செய்யலங்க. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஐயோ ஏங்க, நீங்க போங்க. இப்ப பைத்தியம் மாதிரி பேசிக்கிருக்கா, இவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்க. வாயை பொத்துக்கிட்டு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சொல்லு, இப்ப எப்படி காணாம போன நகை இங்க வந்துச்சு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவந்தியா என்ன குரல வசதிங்க? ஏய், என்ன யார்ட்ட குரல வசதி பேசிக்கிருக்க? என்ன நினைச்சுக்கிருக்க வந்தியா நீ? சம்பந்தமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத காரியத்துக்கு வந்து சண்டை ஓட்டுக்கிருக்க? உங்க பெரிய பேரண்டா பெரிய இவரோ எதுவும் கேட்க கூடாதோ? நான் அப்படியே கேட்பேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை போ? ஏய், யோனர பத்தி என்ன பேசிக்கிருக்க? சும்மா வாயை பொத்துங்க மாமா. ஆவுனா அண்ணன் அண்ணன் பேர் இதுவாட பேசிக்கிருக்கிறது. கட்ட பொண்டாட்டி விட உங்களுக்கு அண்ணன் பெருசா? அண்ணே கொஞ்சம் அமைதியா இரு. நீ வாரவந்தியா, நீ எப்படிப்பட்ட புள்ளண்டு உனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். இப்ப இடப்பட்ட காலத்துல நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு, அவங்கள பத்தி எதுவும் பேசாத.
தயவு செஞ்சு தப்பே இல்லாம ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன் அவங்க தப்பு செய்யலண்டே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது தெரியல அது ரெண்டாவது விஷயம். என்ன நம்பி அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன அவங்கள அவமானப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் பைத்தியக்காரன் கிடையாது. என்ன மாமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டீங்க. என்னமோ இது உங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரி. ஆமா அனு எனக்கு பிறந்த குழந்தை. என்ன செய்வ? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னடி ஏய் கதிரே சும்மா இருங்கனே. எவ்வளவு நேரம் நானும் பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு மாதிரி வார்த்தை கேட்டுக்கா பாருங்க. ஆனா அடிக்க கூடாது, பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க கூடாதுன்னு எவ்வளவு தூரம் நீ பொறுமையா போறது? சும்மா பெரிய வார்த்தை, அதுவும் என் அண்ணனை பார்த்து. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தவங்க, அவங்கள பத்தி எப்படி ஒரு வார்த்தை கேட்கிற? நீ பாரு வந்தியா, நீ இப்பெல்லாம் நடந்துக்கு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்காது, உனக்கு தெரியலையா? தயவு செஞ்சு இப்படிலாம் நடந்துக்கிறாத. என்ன? சாரி அர்ச்சனா, கோவத்துல அப்படி சொல்லிவிட்டேன். இல்லைன்னாலும் அனு என் குழந்தை மாதிரிதான். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அங்கிள்னு கூப்பிடுது. அம்பிடுதே என் குழந்தை மாதிரிதான் பாசம் கொடுத்து வளர்க்குறேன். அதனாலதான் என் குழந்தைன்னு சொன்னேன். வெண்ண இப்படிதான் பொம்பளை பிள்ளைய அடிக்கிறதா? சட்டு புட்டு கை வாங்குற, கை வாங்காம பின்ன என்ன செய்வாங்க? இவ பண்ண வேலைக்கு என்ன செய்வான்னு கேக்குறேன். உலகம் நாம நினைச்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை பத்தி எப்படி ஒரு கேள்வி கேட்கறான்னு பாத்தீங்களானே? என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போற போலயே. இந்த சூழ்நிலையும் குடும்பம் உடஞ்சு பிரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் அவன் எப்படி நடந்துக்குது? ஏனே விட்டு விட்டு போய்பிட்டியடா. எந்த சூழ்நிலையும் குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுடா. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு பிறகுதே குடும்பத்துக்குள்ள பிரிவே வரும். எந்த சூழ்நிலையும் பிரிவு வந்துடக்கூடாதுடா. நீ பாரு வந்தியா, உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், உன் மனசுல உள்ள வலிவே இதோட வெளிப்பாடா வெளியே காமிக்குதுண்டு நல்லாவே எனக்கு புரியுது. ஆனா நீ நினைச்சுக்க இருக்கிறது எல்லாமே தப்பா வந்தியா. இப்போ சும்மா நகைய அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல, அவங்க நகையை எடுத்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க மேல பழி போட்டுட்டேன். இது எனக்கு என்னமோ சாதாரணமான விஷயமா போயிருச்சு. ஆனா நாளைக்கு இது வேற மாதிரி போயிருச்சுண்டா உனக்குதான் அசிங்கம் அவமானம். அதை புரிஞ்சு நடந்துக்க. எப்போதுமே மாமா அத்தை மனசு சங்கடப்படுற மாதிரி இது வரைக்கும் நடந்துகிட்டதே கிடையாது. இதுக்கு மேலேயும் நடந்துக்கிற மாதிரி எதையும் வச்சுக்கிறாத, அப்படிதான் சொல்லுவேன். இவக்கிட்ட எதுக்கு பேசிக்கிறீங்க? நீங்க போங்கனே, நான் பாத்துக்கிறேன். அக்கா மன்னிச்சுக்கிறேங்க அக்கா, வேணும்ட்டு எதுவும் பேசல, பைத்தியக்காரி மாதிரி ஏதோ பேசிவிட்டா. அண்ணனும் கோவத்துல எதுவும் நினைச்சுக்கிறாரியா? இல்ல பரவாயில்ல அனு, வா போலாம். காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன். ஓயும் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா. சார் அர்ச்சனா, ஏழை அடிச்சதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளு, நான் வரேன். ஏன் வந்தியா இப்பெல்லாம் பேசி அவங்க மனசை காயப்படுத்திக்கிருக்க? அவங்க வாட்டில் அவங்க சோழியை பார்த்துட்டு தானே இருக்காங்க. உன் பொருளை நீனே பத்திரமா வச்சிருக்கணும். அது பிஞ்சு குழந்தை மாதிரி இப்படி பழிய சொல்றியே, அவங்க அம்மா மனசை தாங்குமா? ஏன் வந்தியா இனிமே இப்படி பேசாத. அப்பதா நீமா போ, இவன் லூசு புடிச்சு பேசிக்கிட்டா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, என்னமோ பண்ணி தொலைங்க. இப்ப நல்லா குடுக்குறோன்னு இருக்குமே. நீ ஒருத்தி பண்ண விஷயத்துல நீ எத்தனை பேர் மனக்காயப்பட்டு போறான்னு தெரியுதா? அப்போ சொன்ன மாதிரி ஓ பொருளை நீதே பத்திரமா வச்சுக்கணும். என் அப்பா போட்டாருண்டா தொலைச்சுட்டு போனா திரும்ப வருமா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் சொல்றது நீங்க கேட்கல, யாருமே கேட்கல. உங்க அண்ணனுக்காக என்னை கை வாங்கி அடிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன். நான் போறேன் அப்பா வீட்டுக்கு. இப்போதுமே நீங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. என் மனசு உங்களுக்கு புரியாது. நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். எனக்கு யாருமே வேணாம். ஏய், அவ மேல இருக்க தப்ப அவ புரிஞ்சுக்கவே மாட்டான். நம்ம எதாவது பேசா சண்டை ஓடுற நினைப்பு. நீ அங்க போய் என்னென்ன சொல்ல போறியோ, அவங்க என்ன நினைக்க போறாங்களோ, எல்லாம் என் நேரம். நீ பாவம்
அண்ணனை விட அவங்க ரொம்ப பாவம், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்கல்ல. ஆமா, அது என் குழந்தை, என்ன செய்வேன்? கோத்துல இப்படியாடா பேச ருத்ரா? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? கோபம் வருதுடா உனக்கு, தலைக்கு மேல வருது. இந்த கோபம், குடிப்பழக்கம், இது எல்லாத்தையும் நீ வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புக்காகவே அடக்கி வச்சுட்டு இருந்த. உன்னையும் மீறி இம்ம பெரிய வார்த்தையை சொல்லிவிட்ட. அவங்க மனசு இம்பிட்டு காயப்பட்டிருக்கோம். ஏற்கனவே அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. அண்ணோட அப்பா எங்க இருக்காங்க, ஏது என்னன்னு ஒண்ணுமே விளங்கல. இப்போ பைத்தியக்கார மாதிரி போய் நீ அண்ணோட அப்பான்னு சொல்லிவிட்டியே. அது தப்பான நோக்கத்துல நீ சொல்லலண்டு உனக்கு தெரியும். அவங்க அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அண்ணோட அப்பாவை அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல. அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்கு அப்படி கோவப்பட்டு இருக்க? சாரி அர்ச்சனா. ஐயோ, இது எவ்வளவு பெரிய அவமானம். கடவுளே, ஏன் இப்படி என் வாழ்க்கையில மட்டும் விளையாடிக்கிறீங்க? அனுவோட அப்பாவை என் கண்ணுல காட்ட மாட்டியா? அந்த கேடு கேட்டவனை என் கண்ணுல காமிச்சினா அது அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிருவேன்ல. இது எம்மா பெரிய வார்த்தை, தாங்கவே முடியல. ஐயோ, என் வாழ்க்கை நாசம் பண்ண அவன் எங்கேயோ நிம்மதியா வாழ்றா. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் நொந்து செத்துக்கிறக்கு இன்னைக்கு இம்மா பெரிய பேச்சு. இதுக்கு மேல என்ன இங்க இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கும். அந்த கஷ்டத்தை இவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு நம்ம இங்க இருக்கிறது பிடிக்கல, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என் குழந்தை மேல பழி போட்டுருச்சு அந்த பொண்ணு. என் குழந்தைய நான் அப்படி வளர்க்கல. என் குழந்தைய நான் எப்படி வளர்த்தேன் எனக்கு தெரியும். என்னை பத்தி எதுவுமே தெரியாம தப்பா பேசிட்டாங்க, அது கூட வலிக்கல. எனக்கு எனக்கு தங்க எனக்கு கொடுத்த ஒரு வாயாடியே அனுக்கு அப்பா நானும் சொல்லிட்டாரு. அது எம்மா பெரிய வார்த்தை. என்ன காப்பாத்துறதுக்காக அவரோட தன்மானத்தையும் அவர் இழந்துட்டாரு. வேண்டாம், இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரியே கிளம்பிடுவோம். எனக்கு ஏன் பிள்ளை நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணை விட்டு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தண்டனை நானுமே அனுபவிக்கிறேன். உன்னை தானே தேடுறேன், என்கிட்ட வரமாட்டியா? நான் செஞ்ச தப்புக்கு தானே உன்னை மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் என்ன தூரமா வச்சே நீ பாக்குற? என்கிட்ட வந்துரு. நீ சொல்லடி கண்ணு முன்ன வந்து நீ கொஞ்சம் நெல்லடி. ஒத்தையாவேகிற மொத்தமானோகிற அரிதான பொருளாக தெரிந்தாயடி. அடைக்காக்க முடியாமல் தொலைத்தேனடி. எனக்குள்ளே புது மூச்சை கொடுத்தாயடி. சுழற் போல அதை நீ இழுத்தாயடி. வருண், அங்கிள், என்ன வருண், இன்னும் நீ ரெடியாகலையா? வா போகலாம். அவரே 2-3 நாளா பிஸி ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம சென்னை கிளம்பணும். ஆமா அங்கிள், மறந்துட்டேன், சாரி. என்னாச்சு வருண்? ஏதாவது நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அப்படியே உட்காந்துட்டேன். சரி போலாமா? உனக்கு நம்பிக்கை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நானே அவ்வளோ வழியில தான் இருக்கேன். அவ ஏன் நம்மளை விட்டு போனான்னு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்மளை தேடி வருவா. எப்போதுமே அச்சுமா எதையும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டா. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருக்கா. அந்த காரணம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதோட தேவை பூர்த்தி ஆனதுக்கப்புறமும் கண்டிப்பாக உன்னை தேடியும் என்ன தேடியும் அவள் வருவா. அவளுக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாக வந்துடுவா. அர்ச்சனா வருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். இதே கான்ஃபிடென்ட்டோட நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்க அங்கிள்.
செல்லம். எனக்கு தெரியும்டா, நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன். என் அம்மா உன்னை அப்படி வளர்க்கல, எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேலேயும் நாம இங்க இருந்தா உங்க அங்கிளுக்கு தான் பிரச்சனை. அதனால இனி நம்ம இங்க இருக்க வேணாண்டா. இன்னைக்கு நீ எடுத்து கொண்டு போய் கொடுக்க போன நகைய நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த நகை எடுத்தேன்னு சொன்னது கூட பெருசா தெரியல. உன் அங்கிள் அவமானப்படுறத அம்மானால பார்க்க முடியல. நமக்கு ஒரு வேளை சோறு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்தவங்க மட்டும் இல்லாம அவரோட ஆபீஸ்லயே நமக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இத்தனையும் செஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி உணர்வாத்தே இருக்கணும். அதனால இனி அவர் நிம்மதியா இருக்கட்டும். நம்மளால அவர் எந்த இடத்துல அவமானப்படக்கூடாது. நம்ம போயிடலாமா உன் அங்கிளை விட்டு. எனக்கு புரியுதுடா செல்லம், நீ அங்கிள் மேல நிறைய பாசம் வச்சுக்கிட்ட. அம்மாக்கு அது தெரியும். ஆனா நம்ம பாசம் வைக்க போய் வீட்டில் இருக்கவங்களாம் அவருக்கு எதிரியா மாறிடக்கூடாது. அவர் நல்லா இருக்கணும். என்ன அம்மா சொல்றது கேட்பல. இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேர் போயிடலாம். இங்க இருக்க வேணாண்டா செல்லம். எங்க போனாலும் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவேன். சரியா? செல்லம்ல அல்லாத உனக்கு அம்மா இருக்கேன். புரியுதுடா. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அங்கிள் நம்மளை தேடி வருவாங்க. அப்ப பாத்துக்கிறோம். பாசம் வச்சிடுற பாவத்துக்காக அவர் அவமானப்பட வேணாண்டா. அவர் நல்லா இருக்கட்டும். என் செல்லம்ல என் தங்கம், என் தங்கம். எனக்கு புரியுது அனுமா. ஆனா அம்மாவுக்கு வர வழி இல்லை. அவர் அது நல்லா இருக்கட்டும். அதனாலவே அம்மா உன்னை பிரிச்சு கூட்டு போறேன் கொஞ்ச நாள். அப்புறம் நீ மறந்துடுவடா. மூச்சு பட்டா நோகும் மூச்செடுக்கே முத்தமிட்டு நிழலு பட்டா நோகும் நிலவடங்க முத்தமிட்டு. சரி, பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு யாராவது கக்கூஸ்குள்ள வருவாங்களா? ஏ வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஆசைப்பட்டு கேட்ட, அதே வாங்கிட்டு வந்து எனக்குள்ள ஒளியறம் தெரியாம இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சு போட்டேன். சரி, பிரியாணில பீஸ் அதிகமா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் எருமை கதவை தர. ஏ அருந்ததி, ஐயோ ஏ தங்கச்சி, ஏ தங்கச்சி வந்துருச்சு. சரி நான் போய் கதவை திறந்துட்டு வரட்டா. அந்த பிள்ளை உன்னையும் பார்க்கட்டும். என்னையும் பார்க்கட்டுமா? என்னை பார்த்தாதே நான் மாட்டிக்கிருவேன்ல. ஓ ஆமால. ஆமா, இப்போ நீ என்னைய திருட்டுத்தனமா பார்க்க வந்திருக்க பிரியாணி வாங்கிட்டு. சரி, எனக்கு மறந்து போச்சு. என்ன எனக்கு அடிக்கடி மறந்து நோய் வந்துரும். ஞாபகப்படுத்து. நீ தங்கச்சி வெளியவே நின்னுக்கு இருக்கே. நான் போய் கதவை திறந்துட்டு வரட்டேன். அது உள்ள வரட்டும். ஏ லூசு, என்ன பேசுற? அதே உள்ள வந்தா நான் மாட்டிக்கிறோம்னு சொல்றோம்ல. உன் அண்ணன் தோலை உரிச்சு போடுவாங்கல்ல, தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டு போடுவாங்கல்ல. ஐயோ, ஆமா ஆமா, தோலை உரிச்சு உப்பு கண்ணு போட்டு அவிச்சு தின்றுவாங்க. சரி இரு வாரேன். ஏய் என்ன உனக்கு பிரச்சனை போ? செவடி செவடியா வாங்க. மூடிட்டு கதவை தர. எம்பட் நேரம் கதவை தட்டிட்டு இருப்பே. எம்பட் நேரம் குடிப்பே. உனக்கு மட்டும் குடிக்கிறது பாத்ரூமா? நான் இருந்து குடிப்பேன். போய் சாக்கடையில விழுந்து குடி. யாரே எருமை மாடே, உள்ள வந்தாட்டு வெச்சுக்க. நங்குறத கொட்டு போடுவேன். என்னடா செஞ்சிட்டு இருக்க நீ உள்ள அப்படி? என்னமா செய்வே? என்ன செய்வே நீ? யாரே நான் குளிச்சிட்டு வரதுக்கு 2 மாசம் ஆகும். என்ன இன்னைக்குதே நான் வந்து நல்லா அழுக்கு தேய்ச்சு குளிக்க போறேன். நீலாம் உள்ள வரவே கூடாது. நீ போ. யாப்ல இப்படி படுத்துற? இதுக்கிட்ட சரி சோப்ல எடுத்து கொடு. நான் போய் பெரிய பாட்டில குளிச்சிடுவேன். கண்மணி நீ செத்த நேரத்துல வந்து ப்ரோ. நாங்க வேற ஆத்தங்கரைக்கு போறோம்னு பேசிக்கிறோம். ஆத்தங்கரைக்கா? என்னை விட்டுவிட்டு பிச்சு பிச்சு ஆள முடியாது. நான் வரவே போறேன். அப்ப கதவை தர. திறக்கிறேன். ஏய் என்ன? கதவை திறந்து நான் மாட்டிக்கிறேன். அந்த பிள்ளை விட்டு ஆத்தங்கரைக்கு போதாமா? நானும் போகணும். அப்புறம் என்னை விட்டுட்டு வாங்கி தின்னு பிடிச்சனா நான் கதவை திறக்கிறேன். நீ கக்கூஸ் ரிப்பேர் பண்ண வந்தேன்னு சொல்லிரு. எது? அதே கக்கூஸ் ரிப்பேர் பண்ண வந்தேன்னு சொல்லி வேற முடிஞ்சு போச்சு. அம்படி சொன்னா அந்த பிள்ளை போயிடும். வேற என்ன கேள்வி கேட்கும்? நீ பிரியாணி வாங்கிட்டு அந்த பிள்ளை சொல்லவா போற? அப்படியே நீ உள்ள வந்து சொல்ல போற? அம்படி சிம்பிள். டே பிரபா, முடிஞ்சடாடே. என்னடாடே? ஏ லூசு, ஒரு பொம்பளை புள்ள குளிக்கிற பாத்ரூம்குள்ள ஒரு ஆம்பளை பையன் நின்றா தப்பு தப்பா பேசுவாங்க. என்ன தப்பு தப்பா பேசுவாங்க? நீ கக்கூஸ் ரிப்பேர் பண்ண வந்த. நான் ஒரு வாரமா குடிக்கலாம்னு வந்தேன். ஆமால தப்பு தப்பா பேசுவாங்கல. சரி நீ வெளிய போய் நான் அந்த பிள்ளை உள்ள கூட்டிக்கறேன். லூசு,
ஏன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிருக்க? இப்ப நான் வெளியே போனா மாட்டிக்கணும்ல. உன்னை கேட்டேன்ற பாவத்துக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்ததுக்கு எனக்கு கக்கூஸ் கழுவ வந்துட்டேன்னு சொல்லி சொல்றல. என்ன சொல்லி உன்னை நான் தப்பிக்க வைக்கிறது? நீ பிரியாணி வாங்கினதுக்கு என்னோட பெட்ரூம்ல வச்சு நீ அங்க காத்துட்டு இருந்திருக்கணும். செவரேறி குச்சிட்டே வீட்டுக்குள்ள. என் அண்ணன் பட்டைய பார்த்தான்னு வச்சுக்க உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டு உப்பு கண்ண போட்டு அவிச்சு திம்பியா? ஏன் ஒரு வட்டம்ல அவிச்சு திங்க மாட்டாங்களோ? என் அண்ணன் உப்பு போட்டு அவிச்சு திம்பியா? எது உப்பு பார்த்து அவிச்சு திம்பாரா? நான் கூட டேஸ்ட் பாப்பேன். ஐயோ கடவுளே. ஏ கனவு தெரியல என்னடா செஞ்சிருக்க? ஏ ஏன் இப்படி படுத்திருக்க? உள்ள ஆட்டல பேசிக்கிருக்க? ஏ பொறு ரொம்ப அவசரப்படாத என்ன? உள்ள ஒரு பல்லு இருக்கு. அந்த பல்லு கிட்ட தான் பேசிக்கிருக்கேன். ஏன் அப்படி படுத்து சோப்பியா எடுத்து கொடுல கலர்ல ட்ரெஸ் கட்டிட்டியல நீ? இல்ல. அவன்கிட்ட சொல்லு. இல்லடா உள்ள வந்துரும். எனக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப உன்னையே ட்ரெஸ் கட்டணும். கட்டிட்டு உன்னை சொல்லிடுவா. ஏ பைத்தியம் என்னடி? என்ன டீ போட்டு கூப்பிடுற? சரி சரி ஒன்றும் இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் ஆம்பளை பையன். ஆமாட்ட பொம்பளை பிஞ்சற மாதிரி பேசிக்கிருக்க. ஸோ ஏதாவது பேசி அனுப்பி விடல, நான் வெளியே ஓடிடுவேன். சரி பொறு. எல்லா தமிழ் என்னால அவசரமா வயித்த கலக்கிருச்சுல. அதனால என்னால பாத்ரூம் போட்டு எந்திரிச்சு வரவே முடியாது. நீ போய் பக்கத்து வீட்ல ஜாப் வாங்கி குடிச்சிரல. சீ ஓட்டல நீ இப்படி ஆவிய போக்கிக்கிறதுக்கு நான் பேசாம கடையில போய் வாங்கிட்டேன். மூஞ்சி பாரு. ஆடு மூஞ்சியும் பாத்ரூம் எடுத்து செத்து போ. எல விட்டுட்டு போய்டாதல ஆத்தங்கரிக்கு. என்ன சத்தத்தை காணோம்? போய் பிடிச்சு போல. போயிடுச்சு. இப்போ நீ போறியா? எப்பா போறேன் அத்தா. ஏய் பாத்து போயிடு. ஐயோ உங்க பின்னாடி பாருங்களே. பள்ளி பள்ளி ஐயோ விடுங்க. என்ன? ஏன் இப்படி பயப்படுறீங்க? வாய் திறந்து ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமா? இந்த பள்ளியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். எது சித்தப்பா முறையா? ஆமா சித்தப்பா பெரியப்பா மாதிரி நாங்களா பழகுவோம். இதுக்கே அப்படி பயந்தீனா? யாராவது எங்க பெரியப்பா சித்தப்பா மண்டைய போட்டாரு வெச்சுக்கங்க. எடுத்து எண்ணெய் சட்டில போட்டு லைட்டா எண்ணெய் ஊத்தி இப்படி வருவாரு அப்படி வருவாரு. நல்லா வறுத்து மிளகா அப்படியே மலைச்சாறு மாதிரி தூவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தூவி குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுவோம் தெரியுமா? இது பள்ளிய குடும்பத்தோட கொஞ்சம் சாப்பிடுவீங்களா? நெசத்துக்குமே சாப்பிடுவீங்களா? நானும் அடிச்சு மண்ணு கட்டுவேன் தெரியுமா? எனக்கு பெரியப்பா செத்து போயிட்டார்ல. வேணா சாப்பிடுறீங்க உங்களுக்கு ஒரு ரவுண்ட் தரேன். இல்ல இல்ல மேல பிரியாணி வச்சிருக்கேன், சாப்பிடுனா வரவா? போகணுமா? இருக்கட்டுமா? இப்ப நெஞ்சு மேல சாஞ்சிட்டு வா. வேணான்னு சொல்லுவனா? முழிச்சு பார்க்கும்போது உன் தோழல கிடக்கணும், நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும். கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும், அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும். சத்தமே இல்லாமையா மொத்தத்தையும் சிரிச்சுட்டு சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்டா. ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா. ருத்ரமாமா சாதிச்சிட்டியலோ? என்ன என்னை தோக்கடிச்சிட்டோம்டு மனசுக்குள்ள மிதப்போ. கோபத்துல அவசரப்பட்டு டீ போட்டு கூட உங்க தம்பி என்ன கூப்பிட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன அடிக்க வச்சிட்டீங்களா? இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணுமாமா நீங்க. அவர் என் புருஷன், என்னை அடிப்பாரு. ஆனா உங்களுக்காக என்னை அடிச்சதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்படி சீக்கிரத்துல மறக்க மாட்டேன் மாமா, மறக்கவே மாட்டேன். நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். அப்படியே என் நெஞ்சுக்குள்ள புகஞ்சுக்கிட்டதே இருக்கு. அப்படியே அது புகையணும். வந்தியா? என்ன பத்தா எனத்துக்கு வெடுக்கு வெடுக்குன்னு வந்தவ வீட்டுக்குள்ள? எனத்துக்கு அவசியம் சொல்லணுமோ? ஏன் வரக்கூடாதோ? தாத்தா நீ வந்து போ. யார் வேணான்னு சொன்னா? உன்னை பெத்தா இங்க வீடு வந்துட்டு போ. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பக்கத்து வீடாவே இருந்தாலும் புருஷனோடவே வரணும். அதுதான் இங்க இருந்து கட்டிட்டு போன பொம்பளை பிள்ளைக்கு அழகு. என் புருஷன் அடிச்சதுனாலதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அடியா தீ அடிச்சு விட்டாரா? ஏய் என்ன சொல்ற? அப்பதான் கொந்தளிச்சுக்கிருக்கேன். போய் அப்பதான் எதுவும் பேசாம அங்கிட்டு போ. அடி
அடி போக்கத்தவளே, என்னத்த சொல்ல, என்னடி சண்டையை மூட்டி விட்ட? கண்டிப்பா அவங்கள இந்த சண்டையை எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஏதாவது வம்பு இழுத்துறப்படியே. ஆமா, நான் தான் வம்பு இழுத்தேன். இப்ப என்ன செய்வ? போ. அப்பா வந்தானு சொல்லு, நான் அப்பா கிட்ட பேசணும். அவனையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. வாழ போன வீட்டுல ஒழுங்கா வாழ வைக்கலாவ வந்துட்டா. ஆளும் மூஞ்சியும். போ பதா, போ வெளியே. அடிச்சிட்டியல, உங்க அண்ணனுக்காக அடிச்சியல. உங்களை எப்படி என் பக்கம் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்களா வந்து என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இதை நடத்தல நான் அவந்திக்காவே இல்லை. அடியே தாமரை, என்னடி கொண்டு வந்து புடவைய கட்டிக்கிட்டு இப்படி ரெடியாகி நிக்கிற? வேற என்னம்மா செய்யணும் சொல்லு. இந்த வீட்டில் பிறந்ததுக்கு நான் வேற என்ன செய்யணும்? என்னால் எதுவுமே செய்ய முடியாதுமா. சம்மந்தப்பட்ட அவனே என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போன பிறகு நான் என்னம்மா பண்ண முடியும்? உன் புருஷன் சொல்கிறது தானே கேட்கணும். ஏ, அந்த பையன் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போயிருப்பாம்படி. நீ ஆண்டி இப்படி பேசுற? யாரு உன் அப்பன் என்னென்னமோ நினைக்கிறியாண்டி? அவன் நினைக்கிறதுக்கு எதுக்கு நீ தோண போகாத. இந்த வீட்டுக்கு அவனை நம்பி நான் நாசமா போனதே போதும். நீயாவது நல்ல அருடி. ருத்ரன் குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம். அவங்க குடும்பத்துக்கு போய் வாழணும்படி உன்னை நல்லா பாத்துக்கிருவாங்க. இவங்க குடும்பத்துக்குள்ளே திரும்ப போனா உன்னை ஒன்றும் இல்லை ஆக்கி போயிருவாங்கடி. சரி, இப்படி தூரம் பேசுறியே, உன் புருஷனை மீறி எனக்காக நீ ஒரு வார்த்தை எதிர்த்து பேசி பார்ப்போம். முடியாதுல்ல? அவருக்கு நீ பொண்டாட்டி என்ன? ஊர் உலகத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம உண்மையான அன்பு இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ சொல்கிறது நான் கேட்குறேன், நான் சொல்கிறது நீ கேட்குறேன்னு வாழ்வாங்க. ஆனால் அவருக்கு பொண்டாட்டி இருக்கிற ஒன்றவே இந்த வீட்டில் மதிக்காத போது அவருக்கு பிள்ளைய பிறந்த என்னெல்லாம் ஒரு ஆள் அவர் மதிப்பாரா? அப்படிதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. விட்டுரு ப்ளீஸ்மா, அழாத. என்னால் அழ முடியலம்மா. அழுது கண்ணில் தண்ணீரே இல்லாமல் போயிடுச்சுமா. இதுக்கு மேலே என்னால் முடியாது. ப்ளீஸ் மணி, அழாத. அந்த கடவுளுக்கு தெரியும் எதை எனக்கு கொடுக்கணும்னு. அவர் பார்த்து கொடுப்பாரு. அப்படியே இருக்கேன், விட்டுரு. என்ன நிச்சயம் தானே பண்ண போகிறேன்? என் கல்யாணம் ஒன்றும் பண்ணலையே. கல்யாணமே நடந்தாலும் என் வாழ்க்கை இதுதான்டா, ஏற்றுக்கிட்டதே வாழணும். ஆனால் என்ன பெத்த தாய் ஓன்ட்டே எப்படி சொல்கிறேன்னு நினைக்காது. பார்த்தி என்ன தொடுற ஒவ்வொரு நிமிஷமும் மருது என்ன தொட்டதுன்னே ஞாபகத்தில் வரும். ஐயோ, நான் பெத்தவளே. ஏ அழுகாதடி, அழுகாது. கண்டிப்பா அந்த முறிய உனக்கு எதையாவது வழியை காட்டு வர்றி. சாமிலாம் கல்லுமா, விட்டுரு. இந்த மாதிரி மிருகத்தனமான மனுஷங்க உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சாமிலாம் கண்ணை திறந்து பார்க்காது. விட்டுருமா, விட்டுரு. ஏய், என்னடி செஞ்சுக்கிறியா ஆத்தாளு மகளும்? எதுக்கு அப்படி அழுதுகிட்டே இருக்க? அழுதா மட்டும் எல்லாம் சரியா போயிருமா என்ன? இது மாற போகுதுன்னு ஆத்தாளு மகளுக்கு தெரியும்ல. நடை கட்டுங்க, வந்துட்டாங்க. மக என் மருமையே எல்லாரும் வந்துட்டாங்க கோயிலுக்கு. வாங்க, நிச்சயத்தை முடிச்சிட்டு வரணும். அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. தாமரைண்டா உங்களுக்கு எம்பிட்டு பிடிக்கும். ஏத்த நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி இருக்கிய? என் மக முகத்தை பாருங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவளை கூட்டு போய் நிச்சயம் பண்ணணும்னு சொல்றீங்களே, என்னத்தான் நாயம்? அரே, இந்த அழுது புலம்பி ஏன்ட்ட இந்த இதா பண்றதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிறாத என்ன? எது பேசுறதாலும் புருஷன்ட்ட போய் பேசு. உன் மக செஞ்ச காரியத்துக்கெல்லாம் இப்படிதான் செய்யணும். சரி, இப்படிதான் அவளுக்காக பேசிக்கிறியே. நேத்து வந்தாங்களே, வந்து என்ன செஞ்சாங்க? அதான் பொசுக்கிட்டு ஒரே வாரத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. இன்னும் என்னவா? நீங்க தான் நினைச்சிட்டு தெரியுது ஆத்தாளு மகளை உங்களால திருத்த முடியாது. நடையக்கட்டு வாடி. நடக்கிறது நடக்கும், அதை யாருனாலையும் மாத்த முடியாது. நடையக்கட்டு யாரு வந்திருக்கே, சீக்கிரம் வந்து சேருங்க. எதுக்குமா அதுக்கிட்டலாம் போய் கையெடுத்து கூப்பி கும்பிட்டு இருக்க? இந்த போச்சே, இது உன் புருஷன். இவங்களாம் நெஞ்சில ஈரலாதவங்க. இவங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. இவங்க கிட்ட சொல்றது ஒண்ணுதான், குழிய வெட்டி நம்ம மேல நம்மளே மண்ணடி போட்டுக்கிறதுக்கும் ஒண்ணுதான். விடுமா, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும். தலையெழுத்தை யாருனாலையும் மாத்த முடியாதுல்ல. வா. நீ அழுகிறது என்னால பார்க்க முடியலடி. விடுமா, தலையெழுத்து என்னமோ அப்படியே இருக்கட்டும். நீ போமா, நான் அம்மூட்ட பேசிட்டு வரேன். ஆனா முடி, உன் அப்பா எங்கிட்டே சுத்துவியான். நீ அவகிட்ட பேசுன்னு தெரிஞ்சுனா உனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஆறுதலையும் மொத்தமா எல்லாமே செல்ல உடச்சு போட்டு போடுவாங்க. வேணாம் முடி. ஆமால, கூட பிறந்த தங்கச்சி கிட்ட கூட பேசுறதுக்கு ஒரு மேல. சரிம்மா, வா போவோம்.
அமரா ஆ இதோ வாரேம்மா. என்னடா எதையாவது பேசிட்டே வருவ? இப்போ என்னடா ஆள் அமைதியா இருக்க? நொய் நொய் பேசிட்டே இருப்பியே. பேசணும்னு தோணல. டேய் அண்ணா என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு நாள் கோயில் இடத்துக்கு போகாதவே இப்போ என்ன திடீர்னு கோயிலுக்கு? சும்மாதே மனசு சரியில்ல போகணும்னு தோணுச்சு, அதே உன்னை கூப்பிட்டேன். ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறேனா? என்னடோ நீ இப்படி நடந்துக்கிறது கூட நல்லாவே இருக்கு. ஆனா ஒண்ணு, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். சரி வேற ஏதாவது பேசு. ஏன் பேச? வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா. உனக்கு மட்டும் ஓட்ட தெரியுற மாதிரி ஓட்டிக்கிருக்க. மெதுவா போடா, பயமா இருக்கு. லூசு ஜாலியா இருக்குன்னு சொல்லுவேன் என் கூட வந்தா இப்ப என்ன? நீ நல்லா இருக்கும்போது இப்ப ஆளு ஒரு மாதிரி திமிசா இருக்கியா? எங்கயாவது கொண்டு போய் வாய்க்காட்டுல விட்டு போடினா? நான் வேற டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்புறம் என் டாக்டர் கனவு கனவே போயிரும்ல. கூறு கட்டது மூஞ்சில குத்தி போடுவேன். சும்மா சொல்லடா. சரி போலாம். நேத்தே வீட்டுக்கு வர வேண்டியது, இப்படித்தான் வருவீங்களா ரெண்டு பேரும்? என்னதான் ஒரு வீணா இருந்த பிரச்சனை? என்ன செய்ய சொல்ற? அதை செஞ்சு முடிச்சுட்டு வார மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டோம்ல சரியான இடத்துல. மறுமணம் நிச்சயம் பண்ண. சரி என்னடோ மொத்தத்துல வந்துட்டியா, அதுவே சந்தோஷம். சரி மச்சான் எங்க தலைவர் கண்ணா அவருக்கு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் பஞ்சாயத்து முடிச்சு வைக்கணும்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பா கல்யாணத்தை கலந்துக்கலன்னு சொன்னா நிச்சயம் 4 பேர் வச்சு பண்றியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சரி சரி. என்னடா தலைவர் கண்ணா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன தங்கச்சி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்தது வளர்ந்து நெடு வளர்ந்து வச்சு பாத்தீங்களா? அட ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்காதீங்க. கதையை நொய் நொய் சட்டுப்பட்டு வேலையை பார்த்துடுங்க. ஆமா ஆமா மாப்பிள்ளை சொல்றேன் சரி. நல்ல நேரம் போறதுக்கு சீக்கிரம் தட்டை மாத்தி நிச்சயத்தை முடிப்போம். ஆமாமா முத அதை செய்வோம். பேசிக்கிட்டே இருப்பேன். ஓய் பஞ்சு மிட்டாய் சொல்லுங்க. இந்த நிமிஷம் நெருஞ்ச முன்னாடி நெஞ்சில வச்ச மாதிரி இருக்கும். இல்ல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குடுக்கணும் இருக்கும்னு கேட்டேன். இல்ல யாரையோ தேடுறோட. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பஞ்சு மிட்டாய் இன்னைக்கு உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு கல்யாணம். ம். நீங்க இரு நிச்சயம் வரைய படிங்க. நல்லாதான் இருக்கேன். இதுக்கு மேல யாரும் இல்லையா? இல்ல இதுக்கு மேல எவனும் வரமாட்டாங்க. சட்டு முடிச்சு இது பண்ணி விடுங்க. கல்யாணத்துக்கு நாளைக்கு வேணா ஆளுக்கு வருவாங்க. இப்போதைக்கு சும்மா வாய் பேச வச்சு நிச்சயத்தை முடிச்சுக்கலாம். அப்படியா சரி சரி. சாமி உண்டாச்சே பிரகாரத்தை சுத்தி சுத்துவா. சுத்துவோம். என்னடி கோயிலுக்கு சாமி உண்டு போற நிம்மதி இல்லாம இருக்கு. நான் அதை நினைக்கேன்னு சொன்னீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா நடிக்கிட்டு போவோம். துணி கூட வைக்காம இருக்க. நீந்தே வைக்கல. சரி சுத்திட்டு வருவோம் வா. நிச்சயம் வர படிக்கிறேன். விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி. தமிழ நீ போ. அண்ணே இந்த சைடு சுத்தி வரேன். இல்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம எப்பயும் தீர்த்தம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம்ல, நான் மறந்துட்டேன். நான் போய் புடிச்சிட்டு வரேன். நீ வேணா போ. என்னடோ சரி சுத்திட்டு கீழ நிக்கிறேன். வா என்ன? யாருக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது? இவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த வீட்டால தட்டை மாத்திக்கோங்க. தட்டை மாத்தினே பொண்ணு மாப்பிளையும் மாலை எடுத்து போட்டு ஒருத்தர் பொட்டு வச்சுக்கோங்க. ஆமா அந்த மாலை எடுத்து மாப்பிளை போட்டுடு. ஆமா ஆமா போட்டு விடுமா. வச்சுக்கோங்க. ஒட்டு சுடு தாமரை. ஆஹா மா பாத்தி யார் வந்திருக்காண்டு? லே மவனே இவனா சரியா நாடிடே. தாமரை பொட்டு வச்சுடு. என்னாச்சு வச்சுடு. இனி எப்படி வைக்க முடியும்? என்னடா உளவிக்கு இருக்க? இல்ல வைக்கலாம்னு சொல்லாண்டே. தாமரை வச்சு விடு. தாமரை மனசுக்குள்ள ஏதோ படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பா பட்டுச்சுன்னே வந்தேன். கடைசியா அது தப்பாவே என்ன முடிஞ்சிருக்கு. மருது உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கல மருது. ஐயோ முன்னாடி மாலை கழுத்துமா. இந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள என்ன ஓடுனே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மருது சூழ்நிலை கதியா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்டா. அப்படி பார்க்காத மருது. உன் பார்வையை எனக்கு கொண்டுடும் போல இருக்குடா. இது பாக்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. உன்னை இப்படி ஒரு கோலத்துல நான் பார்க்கணுமா? சரி நீ இருந்துட்டு போ. எனக்கு என்ன? நீ என்னமோ செய். எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. நான் போறேன். இணையா வருது இந்த சைடு. அந்த பையலா நம்ம விட்டு பஞ்சமுள்ள இருக்குல்ல, அங்க எடுபடி வேலை பாக்குறவன். ஓ அப்படியா மச்சியா? பாத்தியலா நீங்க ஊருக்கே சொல்லனாலும் உங்க இது பஞ்சமுள்ள வேலை பாக்குற பையன் வந்துட்டியா? வந்துதான் ஆகணும் இன்னைக்கு.
வரணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. பாப்பா வந்து உட்காரு. இப்பதான் என் மகளுக்கும் என் தங்கச்சி மைனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு விடிய கல்யாணம். குடும்பத்தோட வந்துருங்க. கல்யாணத்துக்கு யாரு வராங்க இல்லையோ நீ நிச்சயம் வந்துடணும். என்னப்பா ஏன்டா இன்னமும் இங்கனக்குள்ளே நிக்கிற? உன்னை அசிங்கப்படுத்துறாங்களடா. போடா. இந்த இடத்தை விட்டு போடா. நீ அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியலடா. போய் தொலைடா. ப்ரோ என்ன ப்ரோ ஏன் சொந்த மாமனாரோட பஞ்சமுல வேலை பார்த்தவருன்னு சொல்லி சொல்றாங்க. வந்துட்டு அமைதியா போய் பாத்தீங்களா என் மாமனோட மகளை கல்யாணம் பண்ண போறேன். எங்க சோழ பொறுத்து எப்படி இருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருங்க. ஓ தேங்க்ஸ் ப்ரோ. அது அப்படியே உங்களுக்கு வச்சுக்கோங்க. என்னது இல்ல உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு மேரேஜ் நடக்கணும் அதுக்காக சொன்னேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி ப்ரோ எங்களை வாழ்த்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்காம நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருங்க. நினைவுகளாலே நிச்சயதார்த்தம் நடந்தது அவனோடு. அவனை அல்லாது அடுத்தவன் மாலை ஏற்பது பெரும்பாடு. ஒரு புறம் தலைவன் மறுபுறம் தகப்பன் இருக்கொள்ளி எறும்பானான். பாசத்துக்காக காதலை தொலைத்து ஆலையில் கரும்பானான். யார் காரணம்